Hi guys, a very good evening to all of you. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது இருக்குது இல்லையா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதே சமயத்தில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் படித்து அதுக்கு ஓரியன்டாக நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ன்றது சூட்டபிளாக இருக்குமா அல்லது டிஎன்பிஎஸ்சியே சூட்டபிளாக இருக்குமா, எது பெட்டர் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காம வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சரிங்களா? ஓகேப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி. எஸ்எஸ்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னு சொல்லுவாங்க. இவங்க நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஆஃபீஸஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தங்களை எக்ஸாம் எழுதி அப்பாயிண்ட் பண்ண வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய வேலை. எப்படி டிஎன்பிஎஸ்சி நமக்கு இருக்கோ, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வேலை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஸ்எஸ்சியும் அந்த வேலை தான் பார்க்கும், சரிங்களா? ஸோ சிஜிஎல்ஆ டிஎன்பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப் 1ன்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் போஸ்ட்டு குரூப் 1 சொல்லுவோம். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் போஸ்ட்டுன்றது சிஜிஎல்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட், எது நான் சூஸ் பண்ணுறது, எனக்கு எது சூட் ஆகும், எனக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ரெண்டுத்துலேயுமே என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த எண்ட் ஆஃப் தி டே ரெண்டுமே கவர்மெண்ட் ஜாப் தான், ஆமாவா இல்லையா? சரி, ரெண்டுத்துக்குமே என்னது ஜாப் செக்யூரிட்டின்றது இருக்குது. இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்கன்னா நாளைக்கு வேலையை விட்டு தூக்க வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்னால என்னது மரியாதைன்றது கண்டிப்பாக நமக்கு இருக்க தான் போகுது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான்ற ஒரு வித்தியாசம் கிடையாது, சரிங்களா? ஆனால் இது ரெண்டுத்தோட கரியர் பாத், சரிங்களா, அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகிறதா இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குறதோட விதமாக இருக்கட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபடும் அப்படின்றாங்க. ஸோ என்ன, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஜிஎல்னா என்னென்னு சொல்லிடலாம். எஸ்எஸ்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், கம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மினிமம் கிராஜுவேஷன் படிச்சிருந்துருக்கணும். இதை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்க நடத்துவாங்க, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லலாம், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லலாம். இது ஒரு மினிஸ்ட்ரிலையும் வேலை இருக்குது. இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்குது, இன்கம் டேக்ஸில் இருக்குது, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபீல்டில் போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸில் போக முடியும். சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ரோல்ஸ் இருக்குது. ஸோ அது நிறைய போஸ்டிங் இருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நிறையவே இருக்குது. அந்த நம்ம இது பெஸ்ட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு சொன்ன உடனே ஞாபகம் வருது என்னென்னா, அந்த அயன் படத்தில் கிளைமேக்ஸில் சூர்யா என்ன பண்ணுவார், எக்ஸாம் எழுதி ஒயிட்டில் வருவார் தெரியுமா, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே உங்களால் வேலை பார்க்க முடியுன்ற எக்ஸாம்ஸை நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதி கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்ற பேர் இருக்கு, ஓகேங்களா? இதுவே டிஎன்பிஎஸ்சி பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவோம். இது டிஎன்பிஎஸ்சி தான் நடத்தக்கூடியது. இதில் என்னென்ன வேலைகள் இருக்குன்னா குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் இருக்குது, குரூப் 2 குரூப் 2A ஆஃபீஸர்ஸ் இருக்குது, கரெக்டாக குரூப் 4 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஇஓ இருக்குது, சரிங்களா? இன்னும் சின்ன சின்ன போஸ்டிங்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். இது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜாப்ஸாக இருக்க போகுது, சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டார்டிங் சேலரி, எடுத்த உடனே நல்ல பெரிய சம்பளமாக வரணும்னு எதிர்பார்க்கணுன்றவங்களுக்கு, அதே சமயத்தில் இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் போயிட்டு வரணும், எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பர்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். சிஜிஹெச்எஸாக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு கிடைக்கும்ன்றாங்க. சிஜிஎலுக்கு போனீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு போனீங்க அப்படின்னா, குரூப் 1க்கு போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொந்த ஊர்லேயே நமக்கு என்னது ஸ்டேபிளான ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் வேறு லாங்குவேஜ் பேசணுன்ற அவசியமே கிடையாது, தமிழ் ஒன்று நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லாவே இருக்கும், சரிங்களா? லோக்கலில் எங்கே போனாலும் இவர் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருப்பா, இவங்க அந்த வேலை பார்க்குறாங்கப்பா, இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா செம்ம மரியாதை இருக்கும், சரிங்களா? ஓகே. அடுத்து சேலரி, ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சேலரி பார்த்துலாம். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றது. நான் ஒரு ஃபேக்டரை எடுத்துகிட்டு வரேன், இதில் இதுதான்ப்பா பெஸ்ட்டு, இதில் இதுதான்ப்பா பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது எதுன்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? உங்களுக்கு எதுன்றதை கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி.
சேலரி பார்த்தீங்கன்னா சிஜியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மந்த் முதல் மாத சம்பளம் 45லேருந்து 70க்குள்ளே இருக்கும் சரிங்களா. சம்பளம் மட்டும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அலவன்சஸ் நமக்கு நிறைய இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சென்ட்ரல் பே ஸ்கேல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா. இதில் யூபிஎஸ்சிலாம் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 30,000 to 60,000 இருக்கும் சரிங்களா. அது வந்து போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். குரூப் 1 வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மந்த் 60,000 கிட்ட இருக்கும். ஸ்டேட் லெவல் பெனிஃபிட்ஸ் நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதில் சேல்ரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி விட எஸ்எஸ்சியில் கொஞ்சம் பெட்டரான பேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகேப்பா. ஸோ அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன். எங்கேம்மா வேலைக்கு போகிறது, வேலை எங்கே கொடுப்பாங்க, போஸ்டிங் எங்கே கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ சிஜிஎல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அதுக்கு சரௌண்டிங்கில் தான் மோஸ்ட்லி போடுவாங்க. பட் ஸ்டில் தூரமாக போடவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை எனக்கு தூரமாக தான் வேணும்னு சொல்லி நீங்கள் எழுதி கூட வாங்கிக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பாசிபிள், கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் போகணும், அது வேணும் இது வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரொமோஷன்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். புது சிட்டிக்கு போகலாம், புது விஷயங்களை கற்றுக்கலாம், புது கல்ச்சர்ஸை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் நமக்கு சிஜிஎல்ல சாத்தியமாகும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போஸ்டிங் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது சரிங்களா. ஸோ நமக்கு ஸ்டேபிளான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஒரு இடத்துல போட்டாங்கன்னா டக்குன்னு மாற்ற மாட்டாங்க, டக்குன்னு நீங்கள் அங்கே போட சொல்லி மாற்ற மாட்டாங்க. ஸோ நம்மளே மாற்றணும்னு நினச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காசு எதனா கொடுத்து ரெடி பண்ணால் தான் நம்மளே மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ என்னது ஸ்டேபிளான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஸோ ஜாப் லைக் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூட எப்பயுமே க்ளோஸாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ சிஜிஎல்லாக இருந்துச்சுன்னா ஹோல் ஃபேமிலியை தூக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட அலைய முடியுமா, முடியாது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட தான் நீங்கள் வாழவே செய்வீங்க. ஸோ அலையணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு இதுதான் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி தான் பெஸ்ட்னு சொல்லலாம் சரிங்களா. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரில் இருக்கலாம், சொந்த மொழியை பேசலாம், சொந்த ஃபேமிலி கூட இருக்கலாம். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? கவர்மெண்ட் ஜாப்லேயும் இருக்கலாம் கரெக்டாக. அப்போ இதில் டிஎன்பிஎஸ்சி வின்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் கரியர் க்ரோத். ஸோ ப்ரொமோஷன் இருக்கணும், கரியர் க்ரோத் இருக்கணும்னா எஸ்எஸ்சி சிஜியில் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். பேங்கிங் அளவுக்கு கிடையாது, பட் சிஜியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கும், உள்ளக்குள்ளேயே எக்ஸாம்ஸ் இன்னொன்றும் நிறைய எழுதி கிளியர் பண்ணி போக முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சென்ட்ரல் டெபுடேஷன், சென்ட்ரலுக்கு உங்களுக்கு போய் நீங்கள் ஷிஃப்ட் ஆகி கூட போய்க்கலாம் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து சீனியாரிட்டி படி தான் இருக்குது. எவ்வளோ வருஷங்கள் நீங்கள் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ப்ரொக்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஸ்எஸ்சி அளவுக்கு இருக்காது, பட் ஸ்டில் ப்ரொக்ரெஷன்றது இருக்க தான் செய்யும். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரியர் க்ரோத் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ கரியர் க்ரோத்னு வரும்போது எஸ்எஸ்சி வின்ஸ் சரிங்களா. ஓகே. பாயிண்ட் நம்பர் 4 ஒர்க் என்விரான்மெண்ட். சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கும் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்குது, டெஸ்க் ஜாபும் இருக்குது, ஃபீல்ட் ஜாபும் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய ஆப்ஷன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரிங்களா. ப்ரொஃபஷனல் எக்ஸ்போஷர் நிறையவே இருக்கும், நிறைய பேரை கம் அக்ராஸ் பண்ணுவீங்க, நிறைய ஃபீல்டு இருக்கும், நிறைய பேர் கூட பழகுவீங்க, ஆஃபீஸ் விஷயமாகவே நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. இட் இஸ் நாட் என்னது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டே சொல்லலாம் சரிங்களா. அதே மாதிரி பாலிசி லெவல் ஒர்க்கெல்லாம் இருக்கும் சரிங்களா. கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் இருக்குல்ல, அதுக்கு ஓரியன்டாக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஃபீஸ் பேஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி ஆஃபீஸ் பேஸ்டு. அதே சமயத்தில் பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. என்ன சொல்லலாம், பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் பெருசாக இருக்காது. நீங்கள் பட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போவீங்க, வேலை பார்ப்பீங்க, வெளில வந்துடுவீங்க, பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. பட் நீங்கள் வந்து ரைடு போகும்போதோ இல்லை வந்து வேற எதுனா ஒரு விஷயமா போகும்போதோ நீங்கள் என்ன பண்ணலாம், பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பர்பஸ்ஃபுல்லி நீங்களாக போய் அதில் இன்ட்ரெஸ்டடாக ஜாயின் பண்ணுறது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையே அதுதான் இருக்கும், பப்ளிக் கூட தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்லலாம், நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே தான் இருக்கும்னா. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது. உங்களுக்கு எது ஓகேன்றத உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்லணும். டெஸ்க் ஜாப் ஓகேவா, இல்லை ஃபீல்ட் ஜாப் ஓகேவா, இல்லை மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது பிடிக்குமா, இல்லைப்பா மக்கள் கூடலாம் எனக்கு பெருசாக பேசலாம் பிடிக்காது, நான் போனேன்னா சிஸ்டமில் வேலை பார்த்தேன்னா வந்தேனா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து என்னென்னா அப் டு யூ சரிங்களா. ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய
டிஃபிகல்ட்டி லெவல் சரிங்களா. சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இப்போ சிஜிஎல் எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹை காம்படிஷன் இருக்கும். ஏன்னா க்ரோர்ஸ் கணக்கில் சரிங்களா, கோடி கணக்கில் என்னது கேண்டிடேட்ஸு எக்ஸாம் எழுதுவாங்க. ஆப்டிடியூடு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸு அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணிலாம் நமக்கு கேள்விகள் வரும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் தான். ஹோல் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு காம்படிஷன் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். சிலபஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜிஎஸும் தமிழும் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. சிலபஸ் ஜிஎஸும் தமிழும் தான் மெயின் இதுவாகவே இருக்கும், மெயின் ஹெவி சிலபஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து எஸ்எஸ்சியில் காம்படிஷன் அதிகம், டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறது அதிகம். ஸோ நீங்கள் வந்து எது நீங்கள் கம்ஃபர்டபுள் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் சரிங்களா. எஸ்எஸ்சியில் காம்படிஷன் ரொம்ப அதிகம், நிறைய பேர் எழுதுவாங்க. நார்த் இந்தியாவில் எத்தனை பேர் எழுதுவாங்க தெரியுமா. ஸோ அவங்களோட கம்பீட் பண்ணுறதுக்கு நான் இதை படிச்சுட்டே போயிடுவேன்னா ஓகே மேம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், தமிழ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வராது, ஜிஎஸ்மே எவ்வளோதான் நான் படிக்கிறது, அதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு ஸ்மார்ட்டாக நான் ஷார்ட்கட்லாம் போட்டு சீக்கிரம் டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கிறேன், மேக்ஸ் ரீசனிங்லாம் சூப்பராக லேர்ன் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிஜிஎல்லை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்னது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எது ஓகேன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. இது ரெண்டுத்தில் எது ஓகேன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபேக்டர். ஸோ சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இங்கிலீஷ்ன்றது ரொம்ப முக்கியம். பேசிக் ஃப்ளூவன்சி கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இங்கிலீஷ்ன்றது உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி, இங்கிலீஷோட டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கிலீஷை பொறுத்து அது இதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே எழுதலாம். உண்மையை சொல்லணும்னா எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டு எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுத முடியும். சரி, எஸ்எஸ்சிலையும் டிஎன்பிஎஸ்சிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவாங்க. தள்ளி போகும், பிரச்சனை வரும், கேஸ் போடுவாங்க, எதுனா ஒன்று ஆகும். பட் அந்தந்த வருஷத்துடைய எக்ஸாம் கரெக்டாக நடத்திடுவாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கும். சிஜிஎல் மட்டும் இல்லாமல் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, ஜிடி, ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் நமக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல இருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் இர்ரெகுலர்னு சொல்ல முடியாது. மந்த்லி ஒன்ஸ் கேலண்டர் விட்டுருவாங்க. அர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் கேலண்டர் விட்டுருவாங்க. இர்ரெகுலர்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல போனோம்னா இவன் தான் இர்ரெகுலராக இருக்கான். எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணாலும் இப்போ பாருங்கள் என்னது பிப்ரவரியிலேயே இல்லை போன டிசம்பர்லேயே நமக்கு ஆனுவல் கேலண்டர் வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் வரவும் இல்லை, விட்டதையும் தூக்கிட்டான். ஸோ சிஜிஎல் எஸ்எஸ்சி தான் இது இர்ரெகுலராக இருக்கான். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் சொன்னபடி அந்த ஆனுவல் கேலண்டர் விட்டுட்டானா அந்த டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவான். இது வந்து வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நமக்கு ஆனுவல் கேலண்டர் டிசம்பர்லேயோ ஜான்வரிலேயோ விட்டாங்க, ஆனால் எக்ஸாம்ஸ் இவ்வளோ தள்ளி நடக்குது. அப்போது கொஞ்சம் லாங் வெயிட்டிங் பீரியட்ஸாக இருக்கும். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்னா டிஎன்பிசியில் 4 எக்ஸாம்ஸ் தான் இருக்குன்னா எஸ்எஸ்சியில் ஒரு 10 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸும் அதிகம், அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகம்னு சொல்லலாம் சரிங்களா. இதில் எழுதக்கூடியது 4 எக்ஸாம் தான். அதில் 4 தான் நீங்கள் எழுதி கிளியர் பண்ண முடியும்னு இருக்கலாம். இல்லை 10 எக்ஸாம்ஸ் இருக்குது, 10யுமே உங்களால் எழுத முடியும். அப்போது இந்த எல்லா ரெண்டுத்துக்குமே இந்த 4த்துக்குமே ஒரே விதமாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமானா தெரியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் சேம் ப்ரிப்ரேஷன் போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் படிக்கணுன்ற அவசியமே இருக்காது சரிங்களா. ஓகேப்பா. ஸோ சிஜிஎல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே காமன் தான். ரெண்டுத்துலேயுமே கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்டேபிளான இன்கம் இருக்குது. ஸோ இங்கே ஜாப் செக்யூரிட்டிக்கும் ஸ்டேபிலிட்டிக்கும் எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான் சரிங்களா. ஓகே, லைஃப் ஸ்டைல் கம்பேரிசன் சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்பன் போஸ்டிங்ஸாக இருக்கும், டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸாக இருக்கும், அண்ட் எக்ஸ்போஷர் நேஷனல் லெவல் எக்ஸ்போஷர்ஸ் நிறைய நடக்கும். டிஎன்பிஎஸ்சியில் லோக்கல் போஸ்டிங்காக இருக்கும், ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே சமயத்தில் வீட்டுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எது பெட்டர்ன்றதை நீங்கள் தான் தீர்மானம் செய்யணும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டேன், என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ சிஜிஎல் வேணும், அதாவது ஹை சேலரி வேணும்,
ஃபாஸ்ட்டாக ப்ரொமோஷன்ஸ் வேணும், ஆல் இந்தியா ஓவரால் இந்தியா நீங்கள் எக்ஸ்போஷர் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஜிஎல் போகலாம். இதுவே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே எனக்கு வேலை வேணும், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயே எனக்கு வேலை பார்க்கணும், தமிழ் மீடியமே எனக்கு போதும், இங்கிலீஷ்லாம் புதுசாக கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கையில் தான், நீங்கள் உங்களுடைய ஃபைனல் சே தான். பட் என்னன்னா எந்த எக்ஸாமுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்று சூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணுன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு இருக்கிறது தான் தப்பு. எஸ்எஸ்சி சூஸ் பண்ணுன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் எழுதுவேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அது கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆப்டி ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்எஸ்சி படிக்கிறவனுக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய ஆப்டி ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும்னா ஆப்டி ரீசனிங்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே சேம் தான், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் படிச்சிருப்பீங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே படிங்க, ரெண்டு எக்ஸாமே எழுதுங்க. எது நம்ம கிளிக் ஆகுதோ அதை நோக்கி நமக்கு போகலாம். இல்லை மேம் எனக்கு இதுதான் அதுதான் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா என்னது அதுவே உங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கட்டும். இந்த எக்ஸாம் வரும்போது இதையும் இப்போ எழுதிட்டு வாங்க. எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுடைய நாள் எதுனா குறைவாக போதோ, உங்களுடைய சான்சஸ் கம்மியாக போதோலாம் கிடையாது. எழுதிட்டு தான் வாங்கலை, எப்படி இருக்குன்னு பார்ப்போமே, ஒருவேளை அது கிளிக் ஆகிடுச்சுன்னா அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எல்லா எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணுங்கள், அவங்களுடைய சான்சஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபைனல்ஸ் என்னென்னா இந்த எக்ஸாம் தான் பெஸ்ட்டு, அந்த எக்ஸாம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான சரௌண்டிங்ஸ் வேணும், எந்த மாதிரியான என்விரான்மெண்ட் வேணுன்றதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டு, உங்களுக்கு எது கோலு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் தீர்மானம் செய்யணும். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு ஃபீல்டுன்னு உட்காந்துடாதீங்க. மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அப்போ தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அப்போ தான் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இல்லை என்ன சொல்கிறேன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுமே சூப்பரான ஜாபு, சூப்பரான கரியர். ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. ரொம்பவே இதில் ஒன்று ப்ளஸ் இருக்குன்னா அதில் ஒன்று மைனஸ் இருக்குது, அதில் ஒன்று ப்ளஸ் இருக்குன்னா இதில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ ஆல் அண்ட் ஆல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானம் செய்யணும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் growth and salary-ல ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி அண்ட் லொக்கேஷனில் என்னது ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. ஏன்னா இதுக்கு இதுதான் பெஸ்ட்டு, இதுக்கு இதுதான் பெஸ்ட். அப்போ உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே என்னென்னா சூப்பர் ஆப்ஷன்ஸ். ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம், ஒரே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆல்டர்னேட்டிவாக அந்த எக்ஸாம்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை இன்டெலிஜென்ஸ் பியூரோ அல்லது போஸ்டல் அல்லது இன்சூரன்ஸ் அல்லது டிஆர்பி எந்த ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் அடுத்த 2 வருஷங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரே ஒரு பேட்ச் மூலயமா எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். என்னென்னா டிஎன் மெகா பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஎன் மெகா பேக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஈவன் என்னது டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா எக்ஸாம்ஸ்க்கான சேர்த்து லைவ் கிளாஸஸ் அடுத்து 24 மாதங்களுக்கு என்னென்னலாம் லைவ் கிளாஸஸ் போடுறோமோ அது எல்லாத்தையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். என்னென்னலாம் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் வேணுமோ அது எல்லாமே கிடச்சிடும். எங்களுடைய கிளாஸஸோடைய ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிடும். அந்த கிளாஸஸோடைய என்னது ரிட்டன் பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் பார்க்க முடியலன்னா எல்லா கிளாஸஸோட ரெக்கார்டட் வெர்ஷன்ஸும் இருக்கும், சில இபுக்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளுடைய டிஎன் மெகா பேக்கை பொறுத்து. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், காட்டுறேன் நான் உங்களுக்கு. நம்மளுடைய மொபைல் ஆப் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அங்கே போயிட்டு இன்ஸ்டால் போய் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப்புக்கு போகலாம். அங்கே ரைட் ஹேண்ட் சைடு கீழே போய் ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்னது கீழே போகும்போது டிஎன் மெகா பேக் அப்படின்றது கட்டும், தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நமக்கு இயர் அண்ட் ஆஃபரை தூக்கி விட்டுருவாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, யூஸ்வலாக நமக்கு 22% ஆஃபர் இருக்கும்ப்பா. ஸோ 6600 சொல்கிறாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு ப்ரிப்பரேஷன் 6600 சொல்கிறாங்க.
பட் நான் சொன்ன இந்த Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 27% உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 27% உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா வெறும் 4800க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 24 மாதங்களுக்கு, சரிங்களா, 24 மந்த்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு காசும் கட்டணும்னு தேவையில்லை. டெஸ்ட் சீரீஸ்லேருந்து இபுக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும், சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த மாதிரி வேறு எதுனா இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பார்க்கலாம். செஷன் இன்னும் நிறைய பேர் லைக் போடலன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மள சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். Bye-bye.